மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்கள். தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு மேலும் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு அவகாசமானது அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். எம்பி எம்எல்ஏக்கள் மீது சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் விசாரணையை கண்காணிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. கடந்த முறை இந்த வழக்கில் தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களையும் அந்த வழக்குகளின் விவரங்களையும் விசாரணை நிலை குறித்த அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் நிசார் அகமது சில மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆஜராகி உள்ளதால் நீதிமன்றத்திற்கு உதவியாக செயல்பட இயலாது என தெரிவித்தார். இதையடுத்து அவருக்கு பதிலாக மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவனை நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளின் விவரங்களை சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் வழக்குகளின் விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2 வரை கூடுதல் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விவரங்களை தமிழக அரசு வழங்குவதற்கான அவகாசமானது அளிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.